நீ என்ன ஊடகத்தில் வேலை பார்த்த? யார் நீ? முதல்ல யூடியூப்ல பேசுற ஊடகத்தின் தெரியுமா உனக்கு? வெற்றி கழகம் தேராது. ஊர் உலகமே ராஜ்மோகன் அட்டாக் பண்ணி பேசுது. இப்ப நீங்களும் தனியா இல்ல நான் அட்டாக்லாம் எனக்கு ரஜினிகாந்த் எதுக்கு சார் கூப்பிடுறாரு? ரஜினிகாந்த் ஏன் வந்து ஒப்பிடுறாரு? ஒப்பிட வேண்டிய அவசியம் என்ன? காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. எந்த காலத்திலும் முடிஞ்சிருச்சு காங்கிரஸ். 3 மணி நேரம் பர்மிஷன் வாங்கின மேடையை நீங்க எப்படி பயன்படுத்திருக்கணும்? இந்திய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குறிவைக்கப்படுகிறாரா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன்? குறிவைக்கப்படுகிறாரா அப்படின்ற அளவுக்கு ராஜ்மோகன் ஒன்றுமே பண்ணல. ஆனால் தாவேகாவில் வந்து இருக்கிற எல்லாரும், விஜய் உட்பட, அதனுடைய தலைவராக, நிறுவன தலைவராக இருக்கிற விஜய் உட்பட எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களாலே வந்து பார்க்கப்படுகிற ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா, அவங்க எல்லாருமே ஒரு ஐக்கானாக உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. அரசியல்வாதிகளாக இல்லை, பூரா காமெடி பீஸாகவே உள்ளே இருக்காங்க. சுற்றி இருக்கிற எல்லாரும் விஜயை கொண்டு போய் எங்கே தள்ளி விடணுமோ அந்த வேலையெல்லாம் சுத்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த நீங்கள் சொல்கிற இந்த கோப்பா சேவா இருக்கிற ராஜ்மோகன், இந்த ராஜ்மோகன் இதுக்கு முன்னாடி யாருங்க? யார்? அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு அவர் பேசுகிற பேச்சினுடைய சாராம்சத்தில் ஒரு இடத்துல கூட உருப்படியாக பேசவே இல்லை. ராஜ்மோகன் அப்படி என்ன தப்பாக பேசிட்டார்? என்ன சரியாக பேசியிருக்காருன்னு முதல்ல சொல்லுங்கள், அப்புறம் அவர் தப்பாக பேச்சே இல்லைன்ற. நான் மொத்தமாகவே ஒரு அந்த மேடையில் பேசின அவர் தான் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரு போல இருக்கு. எல்லா வரலாறாக தப்பாக சொல்கிறாரு, எல்லா இடங்கள்லையும் தப்பாக பேசுகிறாரு. இப்போ தொடர்ந்து எல்லா ஊடகத்திலையும் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் நான் சரியாக பேசுகிறேன்ற மாதிரி பேசி ஒரு படத்தில் வரும் காமெடி, அந்த நம்ம இயக்குனர் விசுவோட படத்தில் வரும், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் வைத்தியத்துக்கு போனானா அப்படின்னு வரும் ஒரு டைலாக். அந்த மாதிரி தான் இவர். என்ன நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நீங்களே அசந்து போகிற மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பாருங்க தெரியுமா? பதில் வராது, இன்னொரு கேள்வி வரும்ல. உதாரணத்துக்கு ஒன்றே சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சிக்கினா சரி, பார்க்குற ஆடியன்ஸும் புரிஞ்சுப்பாங்க. திமுகவுக்கும் அதிமுகவும் என்னங்க டிஃப்ரென்ஸுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நேரடியாக இதுதான் டிஃப்ரென்ஸு, இல்லை இதுதான் இது அப்படின்னு சொல்லணும். அதுதானே சரியான கொள்கை பரப்பு செயலாளர். ஏன்னா அந்த போஸ்ட் வேறு வச்சுருக்காரு, விளக்கண்ண போஸ்ட். இது பூரா இங்கே என்ன சொல்ல வராருன்னா, இது விளக்கண்ணெல்லாம் தப்பான வார்த்தை கிடையாதுங்க, அது கலோக்கியல் வர்ற விஷயம்தான். ஏன்னா அது வந்து அப்படி தான் இருக்காரு அவர். ஊர் உலகமே ராஜ்மோகன் அட்டாக் பண்ணி பேசுது. இப்போ நீங்களும் தனியாக இல்லை நான் அட்டாக்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. அட்டாக் பண்ணி பேசுகிறேன். நான் கேட்குற கேள்விக்கு ராஜ்மோகனை ஏன் விளக்கெண்ண போஸ்ட்? ஆமாங்க, விளக்கெண்ணெய் என்ன பண்ணும்? என்ன பயன்பாடு விளக்கெண்ணெய்? உண்மையிலே விளக்கெண்ணெய் ரொம்ப நல்ல பயன்பாடு, நல்லது எல்லாத்துக்கும். விளக்கெண்ணெயினுடைய பயன் எடுத்துட்டிங்கன்னா தனியாக நம்ம வந்து ஒரு பெரிய செக்டாரே பேசலாம். ஆனால் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. எல்லாம் தெரிஞ்ச தற்குறியாக இருப்பாங்கல்ல, எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி நான் சொல்லலை, எல்லாம் தெரிஞ்ச தற்குறிகள் வந்து அவங்களுக்கு சொல்கிற பேர் விளக்கெண்ணெய். இவர் அதுதான். நீ ஒரு பதில், ஒரு கேள்வி, நான் சொன்ன அந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்கிறாரு அவர்? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு? நான் கேட்டது என்ன கேள்வி? அதிமுகவுக்கும் திமுக என்ன வேறுபாடு? அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் பதில் ஆமாங்க, இல்லைங்க, இதுதான் பதிலுங்க, இதுதான் வேறுபாடுன்னு சொல்லணும். அசந்து போகிற மாதிரி இன்னொரு பதில் சொல்கிறது, இன்னொரு கேள்வி கேட்குறது. அந்த 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 வீடியோனுடைய அந்த ஃபுல் கம்ப்ளீட் அதுதான் இன்றைக்கி வந்து இணையம் முழுக்க வைரலாக போயிட்டுருக்கு. அதை துண்டு துண்டாக கட் பண்ணி ஃபுல்லாக வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காமெடியாக நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, பெரிய அறிவுஜீவியாக அரசியல் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. எல்லா அரசியல்வாதி ஆயிட முடியாதுங்க, எல்லா அரசியலும் உங்களுக்கு தெரியாது. இதே ராஜ்மோகன் 2023 ஒரு மேடையில் பேசுகிறார். இப்போ இங்கே வந்து, சார் நீங்கள் எதுக்கு சார் முதல்வர், நீங்கள் என்ன சார் பண்ணீங்க, நீங்கள் சார்னு 50 சார் கேட்குறாருல, பெட்ரோல் விலையை குறைச்சிங்களா சார், இந்த விலையை குறைச்சிங்களா சார்னு பேசுகிறார் இல்லையா? இந்த சார்ன்றவர் யார்? இதே ராஜ்மோகன், கொள்கை பரப்பு செயலாளர். ஏதோ ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், தாவேகா, எதையும் சொல்லிடணும் நம்ம. ஏன்னா எதுக்கு கொள்கை பரப்பு செயலாளர்னு ஊருக்கு தெரியணும்ல, அதை வச்சு தான் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. இதே மனிதர் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, அந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிற நிர்வாகிகள், முதல்வர் வரைக்கும் அங்கே உட்கார்ந்துருக்கார். அப்போ அதே மேடையில் இவர் பேசுகிறார், யார் இப்போ சார்னு பேசுகிற இதே வாய் அங்கே யாருன்னு பேசி அந்த வீடியோவும் வைரலாக போயிட்டு இருக்கு.
அப்படி யாருன்னு கேட்குறீங்களா? அப்படி வேற யாரும் இல்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போ வாடகைக்கு விடுற கேஸா? அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு பேசுறாருல, திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் அழிந்தோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காருல்ல. நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்கள் திமுக அரசாங்கத்தை விமர்சிக்கிறது தப்பே கிடையாது சார். யாரும் விமர்சிக்கலாம். நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி கேளுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அட்ராசிட்டி சொல்லுங்கள். யாரை நீங்கள் கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்களோ அவங்க பதில் சொல்லுவாங்க. இங்கே யாரும் திமுகவுக்கு சொம்படிக்கல, யாரும் திமுகவுக்கு ஆதரவாக பேசலை. நீங்கள் நியாயமான கேள்வி முன் வச்சிங்கன்னா நியாயமான பதில் வரும். இங்கே முழுக்க இங்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் ஏறி, திமுக மேடையில் ஏறி முதல்வர் ஸ்டாலினை புகழ்ந்த அதே வாய் 2 வருஷம் கழித்து ஸ்டாலினை மறந்துட்டு, சார் ஸ்டாலின் என்பவரை யார் சார் முதல்வராக உட்கார வச்சது? யார் உட்கார வச்சு? மக்கள் தானே உட்கார வச்சாங்க. மக்களால் வாக்களிக்கப்பட்டு இதுனா ராஜ்யசபா சீட்டா சார் இது? சொல்லுங்க. மக்கள் தானே உட்கார வச்சிருக்காங்க. அப்ப மக்கள் இவரை உட்கார வச்சிருக்காங்கன்னா அந்த மக்களுக்கு அவர் சரியாக செயல்பட்டால் வருகிற தேர்தலில் மக்கள் திரும்பி அவருக்கு உட்கார வைப்பாங்க. இல்லைன்னா நீ என்ன பேசுறது? மக்களே ஓரம் கட்டிடுவாங்க. பட் அதாவது ராஜ்மோகனை ஏன் நீ நான் ஒருமையில் பேசுறேன்னா, என்னை விட வயசுல சின்ன பையன், இன்னும் கத்துக்கணும்னு சொல்றேன் நான். நீ முதல்ல கத்துக்கோ, படி. உனக்கு என்ன வரலாறு தெரியுது? அந்த மேடையில் விஜய்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாரு. அந்த ஸ்கிரிப்டும் தப்பா எழுதி கொடுக்குறார். வரலாறே தப்பு, தெரியல. 24 பேருக்கு சாரி கேளுங்க அப்படின்னு பேச வைக்கிறாரு. ஆனா அவர் கையில் என்ன பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு? சாரி வேண்டாம், நீதி வேண்டும் பிடிச்சிட்டு இருந்தார். நம்ம போன வீடியோலேயே அதை பேசியிருந்தோம். இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணி கொடுத்தது யாரு? இதோ பெரிய த கிரேட் அறிவாளி, பயங்கர, நான் அந்த விளக்கண்ணேன்னு சொன்னேன், இந்த ராஜ்மோகன் தான் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்துருக்காரு. 3 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு 3 நிமிஷத்தில் ஏன் முடிச்சிங்கன்னா, போலீஸுக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணோம். அப்படிலாம் எந்த அரசியல் கட்சியுமே நீங்கள் எதிர்கட்சியாக செயல்படவே முடியாது. அப்படி பார்த்தா பொது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டது. பதில் சொல்ல மாட்டார்ல சார். அது பூரா ராஜ்மோகன் மட்டும் தற்குறியோ இல்லைன்னா விளக்கண்ணியோ கிடையாது. அந்த ரசிகர்களும் தற்குறி ரசிகர்கள் தான். திரும்ப அதை நான் வலியுறுத்தி சொல்லுவேன். ரசிகர்களை தற்குறின்னு சொல்றீங்க, ஆனா ராஜ்மோகனையும் தற்குறின்னு. ஆமா சார், அறிவு இருந்ததுன்னா நீங்க மக்கள் பிரச்சனையை பேசியிருப்பீங்க. அங்க விஜய் கொண்டா தேர்தெடுத்து தெருவில் விட்டார் சார். விஜய் என்ன பேசணுமோ அதை பேசலையே. விஜய்க்கு ஒரு அடையாளம் இருக்கு சார். ஒரு நடிகர், அதுவும் பிரபலமான நடிகர். இந்த மக்கள் எல்லாரும் அவரை ரசிக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு கூட பிடிக்கும் விஜய் படம், எல்லாருக்கும் பிடிக்கும் சார், அது தப்பு இல்லை. ஆனால் அந்த வேடிக்கை பார்க்குற வர கூட்டம் இருக்குல்ல, இதெல்லாம் ஓட்டா மாறுமான மாறாது. இந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்? உங்கள் முதல் முறையாக மேடைக்கு வரீங்க, நீங்கள் போராட்ட காலத்துக்கு, ஆர்ப்பாட்ட காலத்துக்கு முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் கட்சி வரீங்க. அப்போ அந்த மேடையை 3 மணி நேரம் பர்மிஷன் வாங்கின மேடையை நீங்கள் எப்படி பயன்படுத்திருக்கணும்? உங்களை ஆப்ரேட் பண்ண ஆள் யாரு? உங்களுக்கு நரேட் பண்ண ஆள் யாரு? உங்களை டைரக்ட் பண்ண ஆள் யாரு? எல்லாரும் யாரை கை காட்டுறாங்க? இதுக்கு முன்னாடி பேசுகிற கோப்பா சேவா ராஜ்மோகன் தான் கை காட்டுறாங்க. அங்கே நீ ரசிகராக கூட இல்லை, அவ்வளவு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தப்பான நபராக அங்கே அவரை வளர்த்துக்கிறார், ராஜ்மோகனை வளர்த்துக்கிறார். ஆனால் வளர்த்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அது இந்த கட்சிக்கு உபயோகப்படுமா? உதவாது. ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்கன்னா அது மக்கள்கிட்ட போய் சேரணும் சார். அந்த மக்கள் அதை ஆமா இல்லை இவர் சொல்றது கரெக்டு தானேன்னு புரிஞ்சுக்கணும். நீ என்ன பேசுறீங்கன்னே தெரியல, உங்களுக்கு அடிப்படையே தப்பா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன், விஜயை யாருமே கெடுக்க வேணாம் சார். விஜய் யாரும் தேர் எடுத்து தெருவில் விடவே வேணாம். அவரை சுற்றி இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கேரக்டர், அவர்கிட்டயே இவ்வளவு நாளாக நான் தான் ஊடகத்திலலாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பேசிகிட்டு இருப்பார். நானும் நிறைய சேனலில் நான் அவரோட பேசியிருக்கேன், அவர் விவாதம் பண்ணியிருக்காரு, நம்ம நிறைய பேசியிருக்கோம். நான் அவர் சேனல் நிறைய அவர் பேசுகிற விஷயங்களை பார்த்துருக்கிறேன். அவ்வளவு பயங்கரமாக தூக்கி பிடிச்சி முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த ஜெகதீஸ்வரன் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு? ஒட்டுமொத்தமாக வெளியில் இவருடைய அத்தனை அட்ராசிட்டியும் புட்டு வைக்கிறார். பூரா இது தேராத கேஸ்ன்றார். நான் சொல்ல சார், அவங்க கூடவே சுத்திட்டு இருந்தவர் அது வெற்றி கழகத்தையா? ஆமா, வெற்றி கழகம் தேராது, 1% கூட ஓட்டு வாங்காதுன்றாரு. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு ஆரம்ப கால ஆலோசகராக இருந்தார். நம்ம போன இதுலயே சொல்லியிருந்தோம், காணொலி காட்சியிலே பேசியிருந்தோம். நம்ம ஐயநாதன், அவர் தான் ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி இதே ராஜ்மோகனும் ஐயநாதனும் சேர்ந்து தான் கிளாஸ் எடுத்தாங்க. யாருக்கு? வெற்றி கழகத்தினுடைய ரசிகர். அந்த ரசிகர்கள் இன்னும் தொண்டர்கள்னு அவங்க மாறவே இல்லை, நானும் அதை சொல்ல மாட்டேன். அந்த ரசிகர்களுக்கு பயிலரங்கம் நடத்துறாங்களாம். அதில் மணிக்கணக்காக பேசுனாங்க 2 பேரும். அதில் பேசுன ஒருத்தர் அதோட இந்த போதுண்டா சங்காத்தம் சொல்லிட்டு உன்னுடைய என்ன சொல்றது, பொங்கல் வேணாம் பொங்கச்சோரை வேணான்னு கிளம்பி வந்த மாதிரி வந்துட்டார். கிளம்பி போயிட்டு வெளியே போயிட்டார், இனிமேல் தேர மாட்டார் அப்படின்ட்டு. அவரும் பல இடங்களில் விஜயனுடைய தாவேக்கா வருமா வராதா, தேருமா தேராதான்னு அவர் சர்வே பண்ணிட்டு இருக்காரு.
ஆனால் ராஜ்மோகன் வந்து நடிகர் அஜித்குமாரை வம்பிழ்த்தாரு, நடிகர் ரஜினிகாந்த் வம்பிழ்த்தாருன்னு சொல்றாங்களே, இதுதான் உண்மையா? உண்மைதான். நீங்க என்ன பேசினாரு அந்த வீடியோ திரும்பி பாருங்க. எவ்வளவு ஒரு வன்மம் உள்ளுக்குள்ள இருந்தா, எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி உள்ளுக்குள்ள இருந்தா, நீ எல்லாம் ஊடகத்தை இவர் வந்து வெளியில சொல்றார், நானும் ஊடகத்தை சேர்ந்தவன். நீ என்ன ஊடகத்தில் வேலை பார்த்த? யார் நீ? முதல்ல யூடியூப்ல பேசுற ஊடகத்தின் தெரியுமா உனக்கு? சார் நாங்கெல்லாம் 30 வருஷத்துக்கு மேல நம்ம பல்வேறு நிறுவனங்களில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம் சார். இவர் எங்க வேலை பார்த்தாரு? எஃப்எம்ல ஆர்ஜே வந்தா நீ வந்து ரிப்போர்ட்டரா? நீ செய்தியாளரா? ஊடகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சார், ஒரு எத்திக்ஸ் இருக்கு. மைக்கு கிடைச்சிச்சுன்னு என்ன வேணா பேசிடலாமா? அஜித்குமார் என்கிற பேர் இருந்தா அந்த பேருக்காக, அந்த பேர் இருக்குல்ல, அதை கூட பெரிது பண்ணாம அதற்காக நீதி கேட்டு போறார். எவ்வளவு வன்மமான பேச்சு சார் இது! அசிங்கமா இல்ல? அபத்தமா இல்ல? அதே மேடையில் விஜய் பதில் சொல்லியிருக்கணும், கூப்பிட்டு அவனை கண்டிச்சிருக்கணும். ஏய் நீ பேசுறது தப்புன்னு சொல்லியிருக்கணும். அவன் தான் நல்ல தலைவன். அப்ப விஜய்க்கு என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி மண்ணு கூட சொல்ல மாட்டேன் சார். மண்ணு கூட பிடிச்சா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளையார் மாதிரி பிடிச்சா அப்படியே இறுகிரும் மண்ணு. இது மணல், பிடிச்சி வச்சா பிள்ளையாரா இருக்கும், அப்புறம் காஞ்சிருச்சுன்னா கொட்டிடும். ஸோ மணலுக்கு இதெல்லாம் கூட. விஜயை காலி பண்றதுக்கு வெளியில உள்ள ஆட்களோ தாவேக்காவுக்கு எதிர இருக்கிற அரசியல் கட்சிகளோலாம் கிடையாது, தேவையே இல்லை சார். யாருமே அவங்களே வேடிக்கை பார்த்தா போதும், இந்த கும்பலே கூட சேர்ந்து குழி பறிச்சு காலி பண்ணிடுவாங்க. அஜித்குமாரை வம்பிழ்த்த மாதிரி நடிகர் ரஜினிகாந்தை வம்பிழ்த்தாரு அப்படின்னு சொல்றாங்களே. பல மேடைகளில் பேசியிருக்காரு. இல்ல நேற்று அந்த மேடையிலையும் பேசினாரு. நான் என்ன எதுக்காக நான் அதெல்லாம் வந்து பெரிது பண்ண வேண்டாம், அதை வந்து திருப்பி அடையாளப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன்னா, ஒரு துளி போதும் சார். ஒரு துளி, ஒரு பிரச்சனைக்கு ஒரு துளி போதும். அவர் பேசின சாராம்சம், அவர் பேசுறது நிறைய நேரம் பேசினார். ராஜ்மோகன் தலைவரை புகழ்ந்து பேசுறது, கோஷம் போடுறதெல்லாம் பண்ணாரு. ஆனா யாருக்கு என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்கணுமோ அது தப்பா கொடுத்துட்டு 3 நிமிஷத்துல மீட்டிங் முடிச்சுட்டு, நாங்க கரெக்டா போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால 3 நிமிஷத்துல முடிச்சிட்டோம் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காரு. ஆனா ராஜ்மோகனுடைய விளக்கத்துல அந்த நெறியாளர் வந்து திரும்ப திரும்ப கேட்டதுனால தான் நான் ரஜினிகாந்த் உதாரணத்துக்கு பேர் சொன்னேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இது அதுக்கு தான் விளக்கம்ன்ற நான். இந்த விளக்கமே தப்பாச்சு சார். சார் நீங்க வந்து இங்க ஏற்கனவே ரஜினி என்கிற ஒரு மனிதர் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கார். அவர் வந்து தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்தவராக இல்லாமல் போனாலும் தமிழ்நாட்டு மக்களால் தான் அவர் வந்து பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கார். புரியுதுங்களா? எனக்கு வந்து அவருடைய அரசியலோ அவருடைய அந்த தனிப்பட்ட விஷயங்கள் மேல நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு ரஜினிகாந்த் மீது. ஆனால் அவர் சினிமா துறையை நேசிக்கிறார். இந்த வயசு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கார். அவரை பயன்படுத்தலாமான்னு பார்த்த பாஜகவுக்கு ரொம்ப கிளவரா பதில் சொல்லிட்டு அரசியலே வேணான்னு ஒதுங்கி போயிட்டார். ஓகேங்களா? அப்படிப்பட்ட மனிதரை வம்புக்கு இழுத்தா நம்ம அடையாளப்படுவோம், நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். எப்படி வந்து அஜித்குமார்னு பேர் சொல்லி அந்த திருப்புவனம் காவல் நிலைய காவல் கொலையில வந்து பரிதாபமாக பலியான அந்த பையனுடைய பேர் அஜித்குமார். ஆனால் இங்க ஏற்கனவே ஒரு அஜித்குமார் நடிகர் இருக்கார். அப்போ மனசுல எவ்வளவு வன்மம் இருந்தா, நீ என்ன மாதிரியான எண்ணம் இருந்தா இந்த பேரை அந்த பேரோட ஒப்பிடுவேன். ஒரு அபத்தம் இல்லையா? ரஜினிகாந்த் எதுக்கு சார் கூப்பிடுறாரு? ரஜினிகாந்த் ஏன் வந்து ஒப்பிடுறாரு? ஒப்பிட வேண்டிய அவசியம் என்ன? ஆனா ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வானது, நோக்கங்கள் தெளிவானது அப்படின்னு தண்ணியில விளக்கம் கொடுக்கிறாரு. அதுதான் சார் எண்ணம் தப்பா. நீங்க உங்க வழக்கமா வந்து மனசுல என்ன இருக்கோ அதான் பேச்சா வெளியில வரும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள்ல அவங்க பேசும்போது வார்த்தை டக்குன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது ஆழ் மனசுல இருந்து வெளியில வர விஷயம். ராஜ்மோகனுடைய எண்ணம் பூரா இப்போ போய் சேர்ந்துருக்கிற இடத்துக்கு நம்ம சரியாக வேலை பார்க்கணும், அப்போ தான் நமக்கு வந்து எஜமா கூலி கொடுப்பாருன்னு விஜய்க்கு சொம்படிக்கிற வேலையை ரொம்ப தெளிவாக செய்கிறார். இதை சொன்னோம்னா நம்மளை இவங்களுக்கு ஊப்பி அவங்களுக்கு ஊப்பின்னு சொல்லிட்டு இருப்போம். அதை பற்றி கவலை இல்லை எனக்குன்னு வச்சுங்களேன். நான் எல்லாத்தையும் சரினா சரி, தப்புனா தப்புன்னு சொல்கிற கேரக்டர். ராஜ்மோகனுடைய செயல்பாடு தப்பாக இருக்குது. இதே நபரை தொடர்ந்து அந்த தாவேக்கால கொள்கை பரப்பு செயலாளராக வச்சிருந்தாலே போதும், தாவேக்கா எங்கேயுமே 1% கூட ஓட்டு வாங்காது. அது ஒன்று போதும், யார் வரணுமோ அவங்க வந்துடுவாங்க. ராஜ்மோகன் பேசுனது சரியா தப்பா அப்படிங்கிறத தாண்டி ஒருவேளை அவர் பேசுனது தப்பாவே இருந்தாலும் கூட ராஜ்மோகன் செத்து போயிட்டாரு அப்படின்னு ரஜினி ரசிகர்கள்லாம் ஆர்ஐபி போட்டு சோசியல் மீடியாவில் போஸ்ட் போகிறதெல்லாம் சரியா? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் கேள்விக்கு நான் நேரடியாக பதில், ராஜ்மோகன் மாதிரி நான் பதில் சொல்ல மாட்டேன். உங்கள் கேள்விக்கு நான் நேரடியாக பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லை, யார் பண்ணாலும் தப்பு தான், அதை ஏற்றுக்க முடியாது, அனுமதிக்க முடியாது. ரைட்டா? இப்போ நான் என்னுடைய தரப்பை சொல்கிறேன். இந்த நபர் ரஜினிகாந்தை இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இழுத்தாருன்னா இந்த மாதிரி பிரபலத்துக்கு தான் சார். ஒரு பழமொழி ஒன்று உண்டு சார், சாவு வீட்டுக்கு போனாலும் துக்க வீட்டுக்கு போனாலும் மாலை எனக்கு தான் விழணும். துக்க வீட்டில் மாலை யாருக்கு விழும்? செத்தவங்களுக்கு தான் விழும். கல்யாண வீட்டுக்கு போனாலும் மாலை எனக்கு தான் விழணும்னு நினைப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு போனால் யாருக்கு மாலை இருக்கும்? மாப்பிள்ளைக்கு தான் இருக்கும்.
நீ யார்? நீ முதல்ல வேடிக்கை பார்க்க போனவன் தான். உன்னை கூப்பிட்டு மனையில உட்கார வச்சுட்டாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. கிடையாது. இந்த ராஜ்மோகன் வாயை வாடகை கூட்டிருக்கிற கேரக்டர் இன்னைக்கு வந்து தாவேக்கால இருக்கார். நேற்றுக்கு வந்து திமுக மேடையில் பேசினாரு, அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு பேசினாரு, எல்லா மேடைகள்லையும் பேசிட்டு வரவர் தான். இவர் வந்து உண்மையிலேயே ஊடகத்தை சேர்ந்தவர் இல்லை. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் இருக்கு. நான் ஊடகவியாளர், நான் யார் தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறது. நம்ம இந்த ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் பாருங்க, பேர் டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குதுங்க. டக்குன்னு சொல்லுங்க, எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது அந்த பேர். யாரை சொல்றீங்க? அது இப்போ போய் அதை தப்பா பேசி ஸ்ரீமதி கேஸ்லலாம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு என்னமோ பேருங்க, அவர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது எனக்கு. புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க புரிஞ்சுட்டீங்க, மக்களுக்கு தெரியணும்ல. சங்கர், அதுக்கு முன்னாடி என்னமோ ஒரு பேரை போடுவாங்க. சவுக்கு சங்கர் சொல்றீங்களா? அவங்க சவுக்கு தோப்புலாம் சொந்தமாக வச்சிடல சார், அவரா வச்சுக்கிட்டார். சவுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சிருந்தாரு, அதை வச்சு அந்த பேரை அவ்வளோதான். இப்போ நான் வச்சிருக்க மாதிரி அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படிதானே? பரவாயில்ல, நான் வேற அடைமொழி சொல்லுவேன், அது இங்கே பதிவு பண்ண வேணாம்னு சொல்லி அதை சொல்லலை. நாகரிகமாக நான் தவிர்த்துடுறேன், சரிங்களா? வேணாம், சொல்ல வேணாம். அந்த மனிதர் எப்படி வந்து தான் எங்கே போனாலும் தனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும், தனக்கு ஒரு பெரிய அடையாளம் வேணும்னு தேடிட்டு இருக்காரோ, அதில் சற்றும் குறையாத ஒரு வேலை தான் இவர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ விஜயோட போராட்டத்தில், விஜய் தலைமையில் நடந்த போராட்டத்தில் விஜய் பேசினதை விட ராஜ்மோகன் பேசினதான் ஹைலைட் ஆயிருக்கு. ஹைலைட்லாம் ஒரு ஆணியும் இல்லை சார், அதெல்லாம் பூரா தேவையில்லாத ஆணி தான். பேசும் பொருளா மாதிரி இருக்கு. விஜய் பேசினதை விட ராஜ்மோகன் பேசினது. ஆமா சார், தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக அவர் அந்த கூச்சல் கூப்பாடு போட்டது எல்லாமே. நீங்க அங்க வந்து என்ன நோக்கத்துக்காக அந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்ற ஒரு கணக்கு வருது இல்லை? அங்க நான் இன்னொன்று பார்த்தேன், அதை நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். இன்னொன்று என்னன்னா, அந்த 24 பேருக்கு இவர் ஏதோ நிதியெல்லாம் கொடுத்துருக்காருலாம் சொல்றாங்க இல்லையா? அதில் ஒரு கேஸ் வந்து ரேப் பண்ணி அவனை வந்து அதனால செத்து போயிருக்கான். போலீஸினுடைய தாக்குதலில் அவன் செத்து போயிருக்கான். ஆனால் அவன் குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான். அந்த குடும்பத்துக்கு கூட இவர் வந்து விஜய் வந்து 25,000 பணம் கொடுத்ததா சொல்கிறாங்க. இதை கிராஸ் செக் பண்ணணும் நம்ம, புரியுதுங்களா? நீங்கள் நான் வந்து காவல் கொலைகள்ன்றது திமுக ஆட்சியில் மட்டுமா நடக்குது சார்? நீங்கள் சரியான நபராக இருந்தால் இந்த மாநிலத்தை மாற்ற போகிறேன்னு சொல்கிற விஜய் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து எல்லாரும் மாற்று சக்தி நான் தான் சொல்ல வரீங்கல்ல, அப்போ அதிமுக திமுக தான் இங்கே அதிகமாக ஆண்ட கட்சி. காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு, எந்த காலத்திலும் முடிஞ்சிருச்சு. காங்கிரஸ் 60க்கு பின்னாடி ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட்டாக யார்கிட்ட வந்துருச்சுன்னா திராவிட கட்சிகள்கிட்ட வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதிமுக ஆட்சி காலம், நம்ம பஸ்ஸு ட்ராவல், சுந்தரா ட்ராவல்ஸ் வச்சு, நான் தப்பாக சொல்லிட்டேன்னா, இவர் சொன்னார்ல நம்ம சிஎம், சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ஒரு சொகுசு பஸ் யாத்திரை போயிட்டு இருக்காருல்ல. இந்த சொகுசு பஸ் யாத்திரை போகிற எல்லாரையும் பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை கூட போனார் ஒரு பஸ் யாத்திரை. நான் வந்து தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுறேன், யாத்திரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு 100 மீட்டர் கூட நடக்க மாட்டாருங்க. அப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறிடுவார். அது பூரா சொகுசு பஸ் அது. அந்த பஸ் எல்லாம் அப்புறம் எல்லாம் வெளியில் வந்துச்சுன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்காருல்ல. இந்த நபருடைய ஆட்சி காலத்தில், எடப்பாடி ஆட்சி காலத்தில் 428க்கு மேலே காவல் கொலைகள் நடந்திருக்கு, கொடூர கொலைகள். அதில் உதாரணம் ஒன்று ஜெயராஜ் பென்னிக்ஸ். அந்த ஜெயராஜ் அப்படின்ற பேரை கூட ஜபராஜ்ன்றார், பேர் கூட ஒழுங்காக சொல்ல தெரில. கரெக்டா? நான் தப்பா சொல்கிறேன்னா? கரெக்டாக தானே சொல்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக செக் பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் எழுதி கொடுக்குறீங்களே மங்குனிகளா, அவர் அதை எழுதி கொடுத்து தான் மக்கப்படி படிக்கிறாரு, கரெக்டாக பேர் எழுதி சொல்ல வேணாமா? அந்த கேஸ் என்ன ஆச்சுங்க? இதை விட கொடூரமாக அடித்து கொல்லப்பட்டார்கள். அப்பாவும் பையனும், அப்பா முன்னாடிய பையனையும், பையன் முன்னாடிய உலகத்திலேயே இந்த ஒரு அவமானம் வேற எந்த குடும்பத்துக்கும் நடந்திருக்காது சார். பையன் முன்னாடி அப்பா போலீஸ்காரனை வந்து பார்த்தா அப்பா ஹீரோ மாதிரி தெரியும் பையனுக்கு. போலீஸை முறைச்சிட்டாலோ பேசிட்டாலோ ஹீரோ மாதிரி தெரியும். அது தப்பா ரைட்டான்றது அப்புறம் அந்த விவாதம். ஆனால் மக முன்னாடியே அப்பனை வந்து நீங்க வந்து சட்டையெல்லாம் உருவிட்டு அரை நிர்வாணமா அடிக்கிறீங்க, கொடூரமா தாக்குறீங்க, பின்புறத்தில் லட்டிய வைக்கிறீங்கன்னா இந்த கொடுமையெல்லாம் யார் ஆட்சியில் நடந்துச்சு? அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு. ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? என்ன கேட்டாரு, என்ன சொன்னாரு பதில்? அவருக்கு வந்து மூச்சு திணறல் இருந்தது, அதனால செத்து போயிட்டாருன்னாரு. எவ்வளோ அயோக்கியத்தனம், எவ்வளோ அயோக்கியத்தனம் சார். இந்த மரணத்தில், திருபுவனம் மரணத்தில் தவறு நடந்துருச்சு. என்னுடைய கீழே இருக்கிற காவல்துறை தப்பு பண்ணிருச்சு. உடனடியாக முதல்வர் வந்து சாரி கேட்கிறார். இதில் என்ன தப்பு இருக்கு? இதை அரசியலாக்க வேணும்னு நினைக்கிறவன் இவன் என்ன பண்ணியிருப்பான்? ஒருவேளை நீங்கள் இந்த பர்மிஷன் கொடுக்கல, நீ சிபிஐக்கு போங்கன்னு சொல்லாமல் இருந்தா, இப்போ சிபிஐ வந்து ஒரு பக்கம் தனியாக ட்ராக் போயிட்டு இருக்கு. ஆனால் நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு, நீதிமன்றமே கம்ப்ளீட்டாக வந்து அதில் வந்து ஒரு நீதிபதி அவர் தலைமையில் இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாளுக்குள்ள இந்த வழக்கை முடிக்கணும்னு வேகம் காட்டி வராங்க. முழு சுதந்திரமான விசாரணை நடக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த அரசாங்கத்தின் மீதே ஒரு வருத்தம் இருக்கு சார். அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். இவ்வளவு பேசுகிறோம்ல நம்ம,
இவ்வளவு பேசுற இந்த விஷயத்துல சிபிஐ விசாரணைகள்லாம் முதல்வர் உத்தரவிட்டார். ஆனால் இந்த மரணத்திற்கு, இந்த கொலைக்கு, படுபாதக கொலைக்கு காரணமான நிகிதா மீது இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. ஏன்? இந்த கேஸில் கூடுதலாக இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, அஜித்குமாரோடைய கஸ்டடி டெத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்தோட எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருந்தாங்க. ஆனால் 33 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணி மாறுதல் இடம் மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆஷிஷ் ராவத்தையும் பொறுப்பு கொடுத்து பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன் சார். எனக்கு சில வருத்தங்கள் இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தில் திமுக அரசாங்கத்தின் மீது இந்த வருத்தம் எனக்கு ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ நம்ம பூரா ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவே சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார், தவறு நடக்கிற இடத்துல அந்த தவறு என்னுடைய துறை ரீதியாக பண்ணிட்டாங்க, அதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு முதலமைச்சருடைய செயல்பாடு இந்த சாரி கேட்ட விஷயத்தில் பாராட்டத்தக்க விஷயம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நீ மற்ற முதல்வர்கள் மாதிரி, இப்போ எடப்பாடி மாதிரி அதை நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், 12-13 பேரை குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடில். அங்க ஸ்டெர்லைட் விஷயத்துல அங்க இவர் என்ன சொன்னார், உங்களை மாதிரி நானும் டிவி பார்த்து தெரிஞ்சுட்டேன். ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா சார் அது? நீ எதுக்கு முதலமைச்சரா இருக்கிற? அப்ப யார் இந்த நாட்டை ஆண்டா? நீ இல்லையா? தூங்கி ஏஞ்சி வெளியே வரியா? உனக்கு எதுக்கு முதலமைச்சர் பதவி? ஒரு கேடா உனக்கு? அப்படி கேட்க தோணுமா தோணாதான்? அதனால தான் மக்கள் நீ வீட்டுக்கு போன அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்த தேர்தலில் படுதோல்வியை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த விஷயத்தில் எடுத்துங்க, இந்த விஷயத்தில் எந்த நடவடிக்கையும் நிகிதா மீது எடுக்கல. இப்போ இந்த போலீஸ் உயரதிகாரிக்கு திரும்ப ஒரு பணி வழங்கியிருக்கிறது ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் அதுக்கு என்ன காரணம் சொல்லி தப்பிப்பாங்கன்னா, இந்த டீம் அந்த டிஎஸ்பியோட டீம் தனிப்படை அந்த கொலைகார பாவிகள் இருக்காங்கல்ல, இந்த போலீஸ் பேரில் கொலைகாரனுங்க அவனுங்க 5 போலீஸில் 6 போலீஸ், ஒரு போலீஸ் மட்டும் நடவடிக்கை எடுக்கல. அவன் தான் வண்டி ஓட்டிட்டு போன டிரைவரான். 6ல் ஒருத்தனை மட்டும் தப்பிக்க விட்டாங்க. அது என்ன காரணம்னு அது தனி விசாரணை போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 5 கொலைகார பாவிகளும் இந்த மண்டையில அடிச்சான் பாருங்க. இந்த மாதிரி கேவல பிறவிகளுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். இருக்கவே கூட செத்துறணும், அவனுங்கெல்லாம் சாகடிக்கப்படணும் நீதிமன்றத்தால். அதுதான் நான் ஒரு பத்திரிகையாளராக மட்டும் சொல்ல சார். நான் ஒரு தகப்பனா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனா நான் சொல்றேன், சாமானிய மனிதனா என்னோட ஆதங்கத்தை பதிவு பண்றேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டார். அந்த துறை என்னுடைய துறை செய்துச்சுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த துறை, அந்த சம்பவத்துக்கு மூல காரணமாக இருந்த நிகிதா மேல இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த பொம்பளை மேல அவ்வளவு மோசடி கேஸ் இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கு அவ அரசாங்க உத்தியோகம் பார்க்கற, அதுதான் வைத்தறிச்சலா இருக்கு சார். கோபமா இருக்கு, ஆத்திரமா வருது நமக்கு. அப்ப நீங்க யாரை காப்பாத்திட்டு இருக்கீங்க? அந்த பெண்மணியினுடைய சோசியல் மீடியா பக்கம்லாம் பார்த்தா அது பாஜக ஆதரவாளர், அதுவும் அண்ணாமலை ஆதரவாளர். அண்ணாமலையை பெரிய புகழ்ந்து தள்ளி இருக்குது. அண்ணாமலை வாய் திறக்கிறாரா பாத்தீங்களா? நிகிதா பத்தி பேசுறாரா பாத்தீங்களா? பேச மாட்டார். இதே அண்ணாமலை எப்படி பேசாம இருக்காரோ அதே மாதிரி விஜய் பேசாம இருக்கார். அஜித்துக்கு போராடுறாருல, அஜித் குமார் மரணத்திற்கு நீதி வேண்டும், சாரி வேண்டான்னு கேட்கிற இதே வாய், அதற்கு காரணமா பொய் புகார் கொடுத்த நிகிதா பத்தி ஏன் சார் பேசல? இந்த ராஜ்மோகன் ஊரெல்லாம் போய் எல்லா பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, நேர்மை, நீதி, நியாயம், நாங்கெல்லாம் கரெக்ட், எங்க ஆட்சி தான் வரப்போது, முதல்வர் ஆக போறாரு பேசுறல. ஆகட்டும், மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. ஆனா மக்களுக்கு நீ ஒரு தற்குறி கூட்டத்தை கூட வச்சா எப்படி முதல்வர் ஆக முடியும்? அங்கே எந்த இடத்துல இதே ராஜ்மோகன் எங்கேயாவது நிகிதா பேச சொன்னாரா? அந்த மேடையில பேசின யாராவது நிகிதாவை சொன்னாங்களா? பொய் புகாரில் தானே சார் அஜித்குமார் அடிச்சு கொண்டாங்க. அப்ப உங்க நோக்கம் என்ன? ஒட்டுமொத்த நோக்கமும் திமுக அரசாங்கத்தின் மீது பழி சொல்லணும். அது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. வேற யாரையும் பேச மாட்டாங்க. அதிமுக ஒரு சொல் சொல்ல மாட்டாங்க, பாஜக ஒரு சொல் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா படி இருக்கிற எசமான சொல்லிட்டா அளக்கிற படி வராது இல்ல. அதான உண்மை. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக நீங்க டெல்லியில தேவை இருக்கு, அந்த தேவையை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதுபடி அவங்க என்ன கீ கொடுக்குறாங்களோ அதுபடி இவர் ஆடிட்டு இருக்காரு. விஜய் முன்னாடி ராஜ்மோகன் பேசியது எதெல்லாம் தவறு, எதெல்லாம் ராஜ்மோகன் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டியிருக்கீங்க. கண்டிப்பாக இது அவர் தன்னைத்தானே மாற்றிக்கொள்வார். அடுத்தடுத்த மேடைகளில் சரியாக ராஜ்மோகன் பேசுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.